ஒருத்தங்க துன்பப்படுத்தும் போது நீங்க போய் நன்மை செஞ்சீங்கன்னா எங்க அப்பா சந்தோஷமா இருக்கலாம். உங்களை யாரோ தப்பா ட்ரீட் பண்றாங்க, தப்பா நடத்துறாங்க, ஆனா நீங்க போய் என்ன பண்றீங்க? நல்லது சரி. இப்ப பிரச்சனை இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க தானே. நிறைய நேரத்துல இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோ எதிர் வீட்டுக்காரங்களோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஏதோ உங்களை கோவப்படுத்துற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? நல்லா சூடா பிரியாணி செஞ்சு இல்ல ஒரு கேக்கை வாங்கிட்டு போய் கொடுத்துரு. நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஆக்சுவலா தீமை செஞ்சிருக்கணும். ஆனா நீங்க நல்லா சிரிச்சுட்டு ஒரு பிரியாணியை செஞ்சு கொடுத்து ஒரு கேக்கை செஞ்சு கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா என்ன போட்டிருக்குது? தேவனுக்கு சந்தோஷம் தரும். அதை செய்வதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பின்பற்றும்படியாக கிறிஸ்து ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு தந்தார். அவர் செய்தது போலவே நீங்களும் செய்ய வேண்டும். நான் யார் செய்யற மாதிரி செய்யணும்? இயேசு செய்யற மாதிரி இல்ல. எல்லாம் சொல்லுங்க, இயேசு செய்த மாதிரி நன்மையவே நான் செய்ய போறேன். தீமை இல்ல, நன்மை. தீமை நான் அனுபவிச்சிருக்கேன். கரெக்டா படி பார்த்தா நியாயமா என்ன செய்யணும்? நம்ம தீமை செய்யணும். அவன் ஒரு பல்ல உடைச்சிட்டான், நம்ம போய் ஒரு பல்லையாவது உடைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, உடைக்காத. அவன் வீட்டுல ஏதாவது யாராவது உடம்பு சரியில்லை, இல்ல அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பாருன்றார். யாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா? நம்ம பல்ல உடைச்சவனு. நல்லவனுக்கு போய் நல்லது பண்ண சொல்ல, சும்மா நம்மளை திட்டாம கஷ்டப்பட்டுக்கிறவனுக்கு போய் செய்ய சொல்ல, நம்மளை நம்ம கொடுமைப்படுத்தினானே, தீமை செஞ்சானே, அவனுக்கு போய் நன்மை செய்யணுமா?